வணக்கம். இன்றைய தினம் நான் பகிர இருப்பது 15ஆம் தேதி மார்ச் 2000ஆம் ஆண்டு முதலாக நான் நாட்டை விட்டு வெளியேறி பயணித்த எனது முதல் பயணத்தின் 25வது ஆண்டு நிறைவாக அமைகின்றது இந்த ஆண்டு. முதலாக நான் பேண்ட் ஜீன்ஸ் அணிந்தது அந்த பயணத்துக்காக ஏர்போர்ட்டுக்கு சென்றபோது. இந்த வேளையில் நன்றி, அந்த வேளையில் அந்த பயணத்தில் வேதனைகள் அல்லது அந்த நாட்டில் அடைந்த கஷ்டங்கள், அந்த வேளையில் அதை சுமையாக இருந்தாலும் இன்று திரும்பி பார்க்கும்போது அவை ஒரு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கின்றது. 25 ஆண்டுகளுக்கு முதல் எனக்கு ஆங்கில புலமை அற்ற, அதாவது ஆங்கிலத்தில் மிகவும் இலகுவாக பேசக்கூடிய திறன் இருக்கவில்லை. அவ்வாறான வேளையில் அங்கு ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் எனது பேருடன் இருந்த அந்த ஆங்கில நபருடன் பயணித்து ஆங்கில வீட்டில் தங்கி இருந்தது இன்று ஒரு ஆசீர்வாதம். என்னை தமிழ் சமூகத்தில் இருந்து என்னை பிரித்து ஒரு வெளிநாட்டு பிற சமூகத்துடன் என்னை இணைத்த ஒரு பயணமாக அமைகின்றது. அன்று 20 வருடங்களாக, அதாவது எனக்கு 20 வயது ஆக முதல் நான் பயணத்தை மேற்கொண்டேன். அந்த 20 வயது வரையும் எனது முதல் பிரதான உணவாக இருந்தது சோறு. ஆனால் அங்கு சென்ற பிறகு உருளைக்கிழங்கை பேக் பண்ணி காய்கறிகளை பச்சையாக அவித்து, இதுதான் அவர்களுடைய உணவு பழக்க முறையாக இருந்தது. அவர்கள் காலையில் சீரியல், அதாவது இந்த ஓட்ஸ் கஞ்சி அவ்வாறான விடயங்களை சாப்பிடுவார்கள். பேக்ட் பீன்ஸ் அதுவும் இருந்தது. இவை எனக்கு பழக்கமற்ற உணவாக இருந்தபடியால் எனக்கு காலை உணவை நாங்கள் தான் தயாரித்து உண்ணோணும். அதை எவ்வாறு தயாரிப்பதென்றும் எனக்கு அன்று தெரியவில்லை, அதை உண்ணவும் தெரியவில்லை. மாலையில் பின்னர் காலை உணவு, பின்னர் 5 மணி சப்பர் என்று சொல்லுவார்கள் அந்த உணவு. அத்துடன் அந்த நாள் முடிவடையும். ஆகவே இந்த சப்பருக்கு இந்த மரக்கறிகள், உருளைக்கிழங்கு இவற்றை தந்ததும் என்னால் சாப்பிட முடியவில்லை. ஆகவே மிகவும் கஷ்டப்பட்டேன். இன்று சலட் இதுவரை சாப்பிடுவதற்கு காரணமாக அமைவது அன்று நான் ஆரம்பித்த அந்த பயணம் எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் மிகவுமே வேதனைக்கு உட்பட்டேன். ஆனால் அதன் சிறப்பு இன்று புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் முதலாக ஒரு வங்கி கணக்கை ஆரம்பித்தது இங்கிலாந்து தேசத்தில் பார்க்லேஸ் பேங்க் தான் எனது முதல் அக்கவுண்டாக இருந்தது. அங்குதான் நான் முதலாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனது ஆங்கில புலமை சரியாக இருக்காதபடியால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. பின்னர் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் பேங்க்குக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் வேலை பெற்றுக்கொண்டேன். எனது முதல் வேலை ஒரு சாண்ட்விச் பாரில் 2 நாளைக்கு வேலை செய்தேன். பின்னர் அது பின்னர் நான் மெக்டொனால்ட்ஸில் வேலை செய்தேன். அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாக அங்கு இருந்தது ஆரம்பத்தில். பின்னர் அதுடன் இணைந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலும் வேலை செய்தேன். இந்த மெக்டொனால்ட்ஸில் நான் வேலை செய்தது ஒரு கழிவு துப்புரவாக்கும் தொழிலாக, டாய்லெட் கிளீனிங்.
நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்து நாங்கள். எங்களுக்கு வந்து நிறைய வேலைக்காரர்கள் வீட்டில் அன்று ஊரில் இருக்கும்போது வேலை செய்தார்கள். இந்த துப்புரவு தொழில் வந்து ஒரு குறித்த சமூகத்துக்குரியது என்ற கண்ணோட்டத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் இறைவன் என்னை இங்கிலாந்துக்கு கொண்டு போய் உடைத்தான் ஒரு உடை. அங்குதான் அதுவும் ஆண்களின் டாய்லெட் கிளீன் பண்ணுறது என்பது இலகுவான விடயம் இல்லை. காலையில் 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும் வேலை அந்த காலை வேலையானது வந்து அந்த ரோட்டை வந்து கூட்டுவது. இது எல்லாமே வந்து எங்களுடைய குடும்பத்தில் யாராவது செய்திருப்பார்களோ தெரியாது. ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். உடைக்கப்பட்டேன். ஆனால் அந்த உடைப்பின் பலனாகத்தான் இன்று நான் நானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே வந்து இன்று நான் அந்த உடைதலுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றால், அந்த உடைந்து மிகவும் தாழ்மையான நிலைமையில் இருக்கும் போது தான் நான் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள ரஷ்யா நாட்டுக்கு போனேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு இறைவனின் வாக்காக இருந்தது. நீ எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த தாழ்ந்த நீ வந்த பாதையை மறக்காதே என்று. 25 ஆண்டுகளாக எந்த உயரத்துக்கு போனாலும் நான் ஆரம்பித்த அந்த இங்கிலாந்து வாழ்க்கையை மறப்பதே இல்லை. அதுதான் எனது வாழ்வின் அஸ்திபாரம். தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற நபர்கள், பணத்தால் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை காட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நான் அவர்கள் மாதிரி ஒரு காலம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை. ஸ்ரீலங்கா நாட்டில் வாழும்போது 8 மணிக்கு இரவு வீட்டுக்குள்ள வந்துடணும். ஆனால் அங்கு நான் இரவு வேலை வந்து 6 மணியிலிருந்து 10 மணி வரையும் செய்துட்டு தனியாகத்தான் வீட்டை வந்து சேருவேன். அங்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலுக்கூடாக நடந்து வர வேண்டும். உண்மையிலேயே பயம். காலையில் 5:30க்கு வேலைக்கு போகும்போதும் இருட்டு, இரவில் 10 மணிக்கு வேலை முடிந்து வரும்போதும் இருட்டு. ஆனால் அந்த இருட்டில் பயத்தின் மத்தியில் ஆரம்பித்த வாழ்க்கை இன்று இருட்டிலே தொடர்ந்து பயணிக்க ஒரு தெம்பை தந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. நான் 3ஆம் ஆண்டிலிருந்து ஏலெவல் வரையும் படித்தது வந்து ஆங்கில பெண்கள் பாடசாலைகள். ஆகவே வந்து ஆண்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கு ஒரு ஆணுடன் ஹீத்ரூவில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து பின்னர் வந்து வேலையிடங்களிலும் ஆண்களுடன் சேர்ந்து வேலை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் பின்னர் வந்து எனது வாழ்க்கையில் மருத்துவக் கல்லூரியிலும் வந்து நான் படித்த அந்த குரூப்பில் வந்து ஆரம்பத்தில் நான் ஒரே ஒரு பெண் தான், மிச்சமெல்லாம் ஆண்களாக இருந்தார்கள். நான் பல பயணங்கள் மேற்கொண்டுள்ளேன். ஆண்களுடன் மாத்திரம் பயணித்த பயணமாக. இவற்றுக்கெல்லாம் ஒரு அத்திபாரமாக இருப்பது அன்று ஆண்களுடன் ஆரம்பித்த அந்த பயணம். அங்குதான் பல்லின மக்களுடன் எனது பயணம் ஆரம்பித்தது. ஆங்கிலேயர்கள், கருப்பின மக்கள், கொரியன்ஸ், அதே நேரம் அங்கு வேலை செய்த சிங்களவர்கள். உண்மையிலேயே வந்து அந்த நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம். 95ஆம் ஆண்டு வரை நான் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த நான், நவாலி குண்டு வீச்சு கூடாக வந்த நான். என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா நாடோ சிங்களவர்களோ எந்த விதத்திலும் நான் வந்து எந்த ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தாத ஒரு காலத்தில் அங்கு என்னுடன் பணிபுரிந்த சிங்கள ஆண்கள் என் மீது காட்டிய அந்த அக்கறை கரிசனை, சில வேளை சொல்வார்கள்,
கஷ்டமாக இருந்தா சொல்லுங்கள். நாங்கள் ஷிஃப்ட்டை மாத்தலாம் என்றெல்லாம் எத்தனையோ நன்மைகளை அவர்கள் எனக்கு செய்யறதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் நான் அந்த வேளையில் அவர்களை வரவேற்கும் நிலைமையில் இருக்கவில்லை. அவர்களுடைய எந்த ஒரு பேச்சையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர்களுடைய அன்பு இன்றும் நான் நினைக்கும்போது அவர்கள்தான் எனது வாழ்க்கையில் வந்த முதல் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பயணித்த பயணம் அப்பா கூறிய 3 கட்டளைகள் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றும்போது கூறின விடயங்களையும் 25 வருடமாக கடைப்பிடிக்கின்றேன். ஒன்று வந்து தனியாக பெண்ணாக ஏர்போர்ட்டுக்கு கூட தனியாக வந்து போகணும் என்று சொன்னார். உண்மையிலே அந்த நேரம் முதல் தரம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இப்படி அவர் சொல்றது கஷ்டமாக இருந்தது. என்னன்னு சொன்னால் அவர் சொன்னார், இனி நான் வந்து விட மாட்டேன், தனியாக போய் தனியாக ஏறி தனியாக இறங்கி பயணிக்க வேண்டும். 2வது கூறினார், எந்த ஒரு சொந்தக்காரரையும் நம்பக்கூடாது. அது உண்மையிலேயே வந்து அந்த நேரம் வந்து மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் வந்து 9 வயது வரையும் தனிப்பிள்ளையாக இருந்தபடியால் பெரியம்மா பிள்ளைகள், மாமி பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரோடையும் ஒன்றாகத்தான் நான் வளர்ந்த நான். ஆகவே இந்த சொந்தக்காரர் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. அவர் வந்து சொந்தக்காரரை நம்பாதே என்றது வந்து எனக்கு அன்று புரியவில்லை. ஆனால் பின்னர் வந்து அது ஒரு தெய்வ வாக்காக எனது வாழ்க்கையில் பட்டது. வந்து யாரிடமும் எந்த வேளையும் எதையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்று சொன்னார். அந்த 3ஐயும் இந்த 25 வருடமாக கடைப்பிடிக்கின்றேன். அது ஒரு வாழ்வின் ஒரு நிம்மதிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது பெண்ணாக துணிந்து தனித்து வாழ்ற வாழ்க்கை